ஹாய் நண்பர்களே, இன்றைக்கி அவியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அவியல் செய்கிறதுக்கு எல்லா காயுமே நீளமாக வெட்டிக்கணும். இதுக்கு மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா கத்திரிக்காய், புடலங்காய், வெள்ளரிக்காய், வாழைக்காய், கருணக்கிழங்கு, முருங்கைக்காய், பச்சை மிளகாய், மாங்காய் இதெல்லாம் தேவை. இன்றைக்கி அதில் என்னென்னா, நம்ம எப்போ செஞ்சாலும் அது ஒத்தப்படையில் காய் வெட்டி எடுத்துக்கணும். ஒன்று 5 இல்லை 7 இல்லை 9 அந்த மாதிரி. ஓகேங்களா? இன்றைக்கி பார்த்திங்கன்னா எனக்கு அவியல் செய்கிறதுக்கு மாங்காய் இல்லை, அதுக்கு பதிலாக மற்ற காய்கறிகள்லாம் வெட்டி எடுத்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா பச்சை மிளகா கூட இதில் ஒரு காயாக தான் எடுத்துப்பாங்க. அதையும் நேராக கட் பண்ணி போட்டுக்கணும். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வெட்டின காய்கறியெல்லாம் இப்படி போட்டுட்டு, இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி 7 காய் எடுத்திருக்கேன். ஆனால் மாங்காய் எனக்கு கிடைக்கல மழைன்றனால. அதுக்கு பதிலாக நான் புளி சேர்த்துக்கிறேன். அது எப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன். பார்த்திங்களா, முருங்கைக்காய் கூட நான் நேராக கட் பண்ணி போட்டிருக்கேன் பாருங்கள். பச்சை மிளகாவும் இந்த மாதிரி நேராக கட் பண்ணி தான் போட்டுக்கணும். நான் இன்றைக்கி 3 பச்சை மிளகா போடுறேன். ஓகேங்களா? ஒரு மிளகா மட்டும் ரொம்ப பெருசாக இருந்ததுன்றனால அதை 4ஆக கட் பண்ணி போட்டிருக்கேன். போட்டுட்டு அதில் ஒரு டம்ளர் தண்ணி விட்டுட்டு அதை ஃபுல்லாக வச்சுருக்கேன். அந்த தண்ணி கொதிக்கிற வரைக்கும். அதுக்கப்புறம் சிம்மில் வச்சுட்டு அதில் உப்பும் ஆட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ அதுக்கு மசாலா அரைச்சிக்கணும். அதுக்கு பார்த்திங்கன்னா நான் தேங்காய், வெங்காயம், 2 பல் பூண்டு, 1 ஸ்பூன் ஜீரகம், அப்புறம் சின்ன துண்டு புளி இவ்வளோத்தையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். இதில் பச்சை மிளகாவும் சேர்க்கணும். இதுலேயும் 4 பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கிறேன். இதை நான் சொல்ல மறந்துட்டேன். லாஸ்ட்டாக தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு, அதனால் அதில் போட்டுக்கிட்டேன். இவ்வளோத்தையும் கொஞ்சம் ட்ரையாக துவையல் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கணும். அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு இதில் ஆட் பண்ணிக்கணும். அதுக்குள்ளே இது ஓரளவுக்கு வெந்திருக்கும். நம்ம இதை அடிக்கடி கிண்டி கொடுக்கணும். கிண்டி கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா மீன் குழம்பு கிண்டி கொடுப்போம்ல, அதே மாதிரி தான் அடியிலேருந்து மேலே எடுத்து விடணும். காயெல்லாம் வேக வேக என்ன ஆகும்னா கிழங்கு வகைங்கள்லாம் கொஞ்சம் மசிய ஆரம்பிச்சிடும். இதில் நான் வாழைக்காய், கருணக்கிழங்கு, கத்திரிக்காய், புடலங்காய், அப்புறம் பச்சை மிளகா, முருங்கைக்காய், அப்போது கருணக்கிழங்கு இவ்வளவும் சேர்த்துருக்கேன். 7 காய் சேர்த்துருக்கேன் இன்றைக்கி. இது தாளிக்கக்கூடாது. அவியலை பொறுத்த வரைக்கும் தாளிக்கக்கூடாது. இது இந்த மசாலாலேயே வெந்துடணும். இது அப்படியே கிண்டி கிண்டி கொடுத்து நல்லா வேக வைக்கணும். மெல்லமாக சிம்லேயே தான் வேகணும். அது பொறுமையாக ஒரு 20 நிமிஷம் சிம்லேயே வச்சிட்டு இருந்தீங்கனாலே போதும். 20லேருந்து 30 நிமிஷம் சிம்லேயே வச்சுட்டு இருந்தீங்கன்னா அது அப்படியே வெந்துடும். இது நல்லா வெந்து ஓரளவுக்கு வரப்போகுது அப்படிங்கும்போது நல்லா குழஞ்சிடக்கூடாது. மீடியமாக இருக்கும் போதே தான் எடுத்துடணும். இது ஓரளவுக்கு தண்ணியெல்லாம் வற்றிடுச்சு அப்படின்னு தெரிஞ்ச உடனே இதில் ஒரு குழிக்கரண்டி தேங்காய் எண்ணெய் விட்டுக்கணும். அப்படியே அவியலை சுற்றி விட்டுட்டு அதை அப்படியே ஒரு கிண்டி விட்டுக்கணும். இதுலேயே இறக்க போகிறோன்னும் போது அதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டுக்கணும். போட்டுட்டு அதுவும் நல்லா வேக வேக கிண்டி விட்டுடணும். கிண்டி விட்டு எல்லா காயுமே வெந்துருச்சு அப்படின்றது தெரிஞ்ச உடனே ஆஃப் பண்ணிக்கணும். எல்லா காயும் வெந்துருச்சான்னு தெரிகிறதுக்கு முருங்கைக்காய் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். முருங்கைக்காவை பார்க்கலாம். இன்னொன்று கருணக்கிழங்கு லேசாக குத்தி பார்க்கலாம்.